எங்கேருந்து வேணாலும் நம்ம படிக்கலாம். இடம் பொருள் ஏவல் எதுக்கு இல்லைன்னா ஸ்டடிக்கு இல்லை. அதாவது இந்த மாதிரி டைமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 20 லட்சம் பேர் போட்டி போகிறோன்னா கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் எப்போ படிப்பானா 20 லட்சம் பேரில் போய் நீ 15 லட்சம் பேரை முன்னாடி தள்ளிட்டேன். எப்போனா கால்போர் வந்து பாஸ் ஆகிறது ஒரு விஷயம் பெரிய விஷயமா. ஸோ அந்த ஐடியாலாம் வந்து கேதர் பண்ணுங்கள். போகணும் நம்ம போகிற வே கரெக்டாக, நம்ம புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, எந்த பாடம் படித்தா அதில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத மைனஸ் என்ன மைண்டில் நிற்கலையா, ஒவ்வொரு நாளும் மார்க்காக கெயின் பண்ணணும். இன்றைக்கி நான் இதை படிக்கிறனால எனக்கு இவ்வளோ மார்க் வரலாம், இல்லைனா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற கெயின் வேணும். அதை வந்து தனியாக படித்தாலும் எனக்கு மைண்டில் நிற்க மாட்டேது அப்படின்னா ஞாபகம் மருதி ஞாபக சக்தி இதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட படிக்கிற மெத்தடை மாற்றுங்க. வெறும் நான் என்ட்ரு ஆகிட்டீங்க, ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், எப்படியெல்லாம் படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். சரி நான் புது புக்கை படிக்கணுமா பழைய புக்கை படிக்கணுமான்னு டவுட்னா 200 கொஸ்டின் எதுலேருந்து வரப்போகுதுன்னா தமிழில் என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 99 மார்க். எல்லாம் கேட்குறாங்க எந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிச்சிங்க, இல்லை குரூப் 4 படிக்கிறேன்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு நான் முதல்ல படிக்கிறேன், நான் டிஎன்பிசிக்காக படிக்கிறேன், பேஸ் அடிமட்டத்துலேருந்து படிக்கிறேன்னு நீங்கள் எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு வருஷம் படிச்சிருக்கேன், அதனால் நான் மீண்டும் படிக்காத மட்டும் படித்தா அப்படின்னு நினைக்க வேணாம். அதையாக உன்னையே மாற்றிடணும். உன்னோட மைனஸ் என்ன மைண்டில் நிற்கலையா. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நியூ ஒரு டெக்ஸ். நான் இப்போது நடந்த குரூப் 1 ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 2 ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன். பிசி எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் 4 கம்யூனிட்டி லெவலில் 12வது ரேங்க் எடுத்திருக்கேன். ஓவராலாக 119வது ரேங்க் எடுத்திருக்கேன் ஸ்டேட் லெவலில். தமிழில் என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 99 மார்க், அதாவது 100க்கு 99 மார்க். குரூப் 4 படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 திருக்குறள் சொல்ல விரும்புகிறேன். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயருள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறு. ஸோ இதுக்கு விளக்கம்னா உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நிறையா யோசிக்கணும். அந்த விஷயத்தை செய்யறோன்னு நம்ம யோசிச்சு இறங்கிட்ட பின்னாடி கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இறங்கினது ரைட்டாக தப்பான்னு யோசிக்கவே கூடாது. நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே கால் எடுத்து வச்சிட்டிங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய யோசிக்கணும். நம்மளால் முடியுமா முடியாதான்றதெல்லாம் முன்னாடி யோசிக்கணும். கால் எடுத்து வச்சுட்டு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியுமா முடியாதான்றதை மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து தான் ரொம்ப மேலே வந்தேன். சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து பாஸ் ஆகிறது ஒரு விஷயம் பெரிய விஷயமானு வந்து மழை நம்பாதீங்க. அது ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம போகிற ட்ராக் மட்டும் நம்ம சரியான வேலை போகிறோமா அதுதான் பிரச்சனை. டிஎன்பிசி வந்து இப்போது ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வருது. அதோட தரம் உயர்ந்துக்கிட்டே போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, இங்கே நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்றனால டிஎன்பிசியோட கொஸ்டின் லெவலும் உயர்ந்துகிட்டே போகுது, அதோட தரமும் உயர்ந்துகிட்டே போகுது. இன்றைக்கி குரூப் 4 நீங்கள் குரூப் 4க்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா நான் 2வது ஒரு திருக்குறள் சொன்னேன். என்னென்னா உள்ளுவதெல்லாம் உயருள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. இப்போ நீங்கள் குரூப் 4 லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா நான் இது 10th மட்டும்தான் படிப்பேன், குரூப் 4 லெவல் மட்டும்தான் நான் படிப்பேன்றது வந்து தப்பு. ஏன்னா இன்றைக்கி டிஎன்பிசி தரம் உயர்ந்துட்டு போகிறனால நீங்கள் குரூப் 1 லெவல் ஏமைங்க அழகாக உங்களுக்கு எது கிடைச்சுன்னா குரூப் 4 வந்து உங்கள் கைக்கு கிடைச்சிடும். நீங்கள் படிக்கிறத படிக்கிறீங்க. ஸோ நான் நார்மலாக குரூப் 4 மட்டும் தான் படிப்பேன்டா, இதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு படிக்காதீங்க. அதை தேடி என்ன பண்ணிங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகம் படிச்சோம்னா குரூப் 4 ஈஸியாக நமக்கு வந்து கைக்கு கிடைச்சிடும். குரூப் 4ல் சிலபஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிசி என்ன சொன்னால் எதையோ நீ படிச்சுட்டு வா, நான் கூட வந்து எதையோ கொஸ்டின் கேட்பெல்லாம் கிடையாது. 200 கொஸ்டின் எதுலேருந்து வரப்போகுதுன்னா குரூப் 4லேருந்து கொடுத்துருக்க சிலபஸை கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்களோட வருகை, சிந்து சமவெளி பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சிலபஸை படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி நான் புது புக்கை படிக்கணுமா பழைய புக்கை படிக்கணுமான்னு டவுட்னா சிலபஸ் எங்கே இருக்கோ அதை படி. அது புது புக்கில் இருந்தாலும் தேடி படி, பழைய புக்கில் இருந்தாலும் தேடி படிங்க. சப்போஸ் அது புக்கில் இல்லைனா வெளியிலேருந்து கேதர் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்ட முன்னாடி நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் தான் உங்களோட ஏமாக இருக்கணும். 1. 2வது நான் குரூப் 4 லெவல் தான் படிப்பேன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைச்சிடும். 2. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட படிக்கிற மெத்தடை மாற்றுங்க. வெறும் நான் புக்ஸை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன்னா வெறும் புக்கு மட்டும்தான் படிப்பேன்னா அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நிறைய பேர் குப்பை மாதிரி, அதாவது எவ்வளோ குப்பை இருக்குமோ புக்கையே குப்பையாக போட்ட அளவு படிக்கிற அளவுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாஸ் ஆகிறாங்களான்னா கிடையாது. ஒரு மெத்தட் வேணும், ஒரு ஐடியா வேணும், ஒரு நாலேஜ் வேணும். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட போய் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கைடன்ஸை ஒன்று வச்சுங்க. அந்த கைடன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி எப்படி சார் படிக்கலாம், அல்லது நீங்கள் எப்படி படிச்சிங்க, அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்ககிட்டயோ இல்லை 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆனவங்ககிட்டயோ அவங்ககிட்ட கேட்டால் அவங்க இன்னும் சொல்லுவாங்க, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நீ அதை பண்ணாத, நான் இந்த லெசனை வந்து படிக்காமல் விட்டுட்டேன், இந்த லெசன் நீ சேர்த்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியாலாம் வந்து கேதர் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும், எங்கெங்கே எது இருக்குது, முதல்ல சிலபஸை படிக்கணும். சிலபஸில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ பாரதியார்னு எடுத்திங்கன்னா பாரதியார் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்றதான் முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஓட்டுங்க, எல்லாமே படிங்க. பழைய புக்கு படிக்குமா புது புக்கு முக்கியத்துவம் கொடுனா அப்படியெல்லாம் கிடையாது. சிலபஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது எங்கே இருந்தாலும் தேடி படிக்கணும். எப்படியெல்லாம் படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல ஐடியா வேணும்.
எப்படி படிக்கணும், எந்த விதத்தில் நம்ம போகணும், நம்ம போகிற வே கரெக்டாக, நம்ம புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, எப்படி போகணுன்றது. அப்புறம் வெறும் படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது. படித்ததுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கான டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதி பார்க்கணும். சப்போஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், குரூப்பாக உட்காந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கான ஒரு கேங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். நான் தனியாக படித்தா நல்லா படிப்பேனா, கண்டிப்பாக நீ தனியாக படிக்கலாம். ஆனால் என்னால் தனியாக படித்தேன், என்னால் வந்து முடியல, தனியாக படித்தாலும் எனக்கு மைண்டில் நிற்க மாட்டுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணு. அந்த கேங் எப்படி இருக்குன்னா, நீ படிக்கிற டைமில் அவனும் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஒருத்தன் விளையாடுற டைமில் ஒருத்தர் அந்த மாதிரி செட்டு சேராதீங்க. உங்களுக்கு எந்த செட்டு, அதாவது உன்னை மேக் பண்ணு, நீங்கள் தான் ஒரு டீமை மேக் பண்ணணும். யாரெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிறீங்களோ அவங்க தான் ஒன்றா போக முடியும். சரி, வேற என்ன அப்படி பார்த்தோன்னா, வேண்டா வெறுப்போடு படிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். அதனால் ரொம்ப நாள் நம்ம படிக்க முடியாது. நீயே உன்னை மாற்றிக்கோ, ஆர்வத்தை தூண்டு. ஒவ்வொரு நாளும் புதுசாக என்ன கற்றுக்கலாம். இதை நான் வந்து ஐயோ TNPSC படிக்கிறேன்ட்டு படிக்காத, மார்க்குக்காக படிக்கணும்னு படித்தோம்னா கண்டிப்பாக மைண்டில் இருக்காது, புரிதல் இருக்காது. ஒரு புரிதலோடு போகணும். இன்றைக்கி என்ன புதுசாக நான் கற்றுக்க போகிறேன் இந்த குரூப்பில். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன், பாரதியாரை பற்றி எனக்கு ஓரளவு டேட்டா தெரியும். ஆனால் இந்த பாடத்துலேருந்து நான் பாரதியாரை பற்றி என்ன டேட்டா எக்ஸ்ட்ரா நான் தெரிஞ்சுக்க போகிறேன், இன்றைக்கி படித்தா எனக்கு என்ன யூஸ் ஆகுது. ஒவ்வொரு நாளும் மார்க்காக கெயின் பண்ணணும். இன்றைக்கி நான் இதை படிக்கிறனால எனக்கு இவ்வளோ மார்க் வரலாம், இல்லைனா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற கெயின் வேணும். அதை வந்து புரிஞ்சு படிக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்றைக்கி நான் போய் தஞ்சாவூர் கோயிலை பற்றி படிக்கணும், அப்பா நம்மளால் நேரில் தான் போக முடியல தஞ்சாவூர் கோயிலுக்கு, அட்லீஸ்ட் இதை பார்த்து படித்து அந்த வியூவை வந்து மனசில் வரணும். படத்தில் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம், தஞ்சாவூர்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வியூ எங்கே வரும்னா இங்கே வந்து நிற்கணும். இமேஜினேஷன் போகணும். அதே தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுவோம், நிறைய சொல்லுவாங்களே ஊரில், கஷ்டப்பட்டு செய்கிறதோட இஷ்டப்பட்டு செய் அப்படின்ட்டு. நாம் இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகிட்டோம். நமக்கு தொழில்னா நம்ம படிக்கிறது தான். பாரதியார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, எனக்கு தொழில் உரைநடை எழுதுவது, அந்த மாதிரி திருவிக்கா சொன்ன மாதிரி நமக்கு தொழில்னா இப்போ TNPSC படிக்கிறது தான். நீ என்ன பண்ணாலும் சரி முழு ஈடுபாடோடு செஞ்சேன்னா அதுக்கான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ படிக்கும்போது ஒரு ஆர்வத்தோட, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இன்றைக்கி நான் என்ன கற்றுக்க போகிறேன் புதுசாக, ஆல்ரெடி படித்ததாக இருந்தாலுமே இன்னும் இதை இப்போ தெரியாத விஷயத்தை நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் நான் ஒரு கடமைக்கு படிக்கிறோம், நாளைக்கு டெஸ்ட்டு, இப்போ ஏதாவது கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அன்றைக்கி மட்டும்தான் பலன் தரும். ஒரு புரிதலோட ஒரு கதையாக உன்னையே மாற்றிடணும். உன்னோட மைனஸ் என்ன, மைண்டில் நிற்கலையா, அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், அதை ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை எழுதி படிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களோட கேங்கோட பேசுங்க, எங்கே போனாலும் படிக்கிற ஒரு இதை வச்சுங்க. நான் இந்த இடத்துல தான் படிப்பேன்ற ஒரு மைண்ட் செட்டை மாற்றிங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரலாம், இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரலாம், இல்லை நாளைக்கு வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் போகலாம். ஸோ எந்த ஒரு இதனால வரும். இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை அன்றைக்கி பண்ணிவிடு. ஷெட்யூல் எல்லாம் கேட்குறாங்க, எந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிச்சிங்க, இல்லை எந்த மாதிரி ஷெட்யூல் போடலாம் அப்படின்றலாம் இல்லை. உன்னோட ஷெட்யூல்ன்றது படிக்கணும், இதுதான் மைண்டில் இருக்கணுமே தவிர, அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு மாறி நீங்கள் படிங்க. எழுதி படிங்க, இல்லை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு படிங்க. ஸோ எப்படியாவது ஒன்று மூவ் பண்ணால் ஓடணும், அவ்வளோதான். இந்த தளத்தில் நான் நிற்கக்கூடாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் நிற்கக்கூடாது. இந்த தளத்தில் நான் ஓடிட்டே இருக்கணும். என்னால் ஓட முடியலனா அட்லீஸ்ட் வேகமாக நட, அதாச்சும் பண்ணுங்கள். போயிட்டே இருங்க, ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான். இந்த படிச்சுட்டே இருந்தால் உன் மைண்டில் நின்றுட்டே இருக்கும். ஞாபகம் மருதி, ஞாபக சக்தி, இதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருந்தனா கண்டிப்பாக அது வந்து உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ படிக்கிறது வந்து முதல்ல கடமைக்குன்னு படிக்காமல் முழு ஈடுபாட்டோடு படிச்சிங்கன்னா படிக்கிற மெத்தட் அதுதான். நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முழு ஈடுபாட்டோட ஆர்வத்தோடு நான் என்ன புதுசாக கற்றுக்க போகிறேன்றதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். இதுதான் குரூப் 4ல் நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்கு நோட்ஸுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் என்ன வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணால் முழுசாக கலெக்ட் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி முழுசாக கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக் அதை வெளியில் போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றலாம் கிடையாது. இந்த இன்ஸ்டியூட் புக்கை வாங்கணும், இந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸை வாங்கினேன், மெட்டீரியல் வாங்கினால்தான் தான் நான் பாஸ் பண்ண, அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்கு போதும். நமக்கான கேதர் என்ன, ஸ்கூல் புக். எவ்வளோ ஸ்கூல் புக்கு உங்களால் கலெக்ட் பண்ண முடியும் பண்ணுங்கள். அப்படி ஸ்கூல் புக் கிடைக்காத பட்சம் நீங்களே ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் கேதர் பண்ணுங்கள். அந்த கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நோட்ஸ், மெட்டீரியல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதை விட வெளியிலேருந்து கொஸ்டின் கிடையாது. இந்த குரூப் 4 வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்த கொஸ்டின் தான் நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வெளியில் மெட்டீரியல், அதாவது இந்த அகாடமிலேருந்து மெட்டீரியல் வாங்குற ஒரு பிம்பத்தை விட்டுட்டு எனக்கு எல்லாமே ஸ்கூல் புக் தான். எந்த அகாடமி போனாலும் ஸ்கூல் புக்கை தான் போட்டு வேறு மாதிரி கொடுக்குறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்கூல் புக்கை கையில் வச்சுங்க. ஸ்கூல் புக்கை கையில் வச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலை கையில் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கனால இதுவே போதும். ப்ளஸ் உன்னோட ஓன் நோட்ஸ், அதுதான் உன்னோட பெஸ்ட்டு மெட்டீரியல். நீ எடுத்து எழுதுகிற பாரதியார் 6th-லேருந்து 12th இருக்கிற பாரதியெல்லாம் எடுத்து தனியாக எழுதி வச்சுனா அதுதான் பெஸ்ட் நோட்ஸ். அதை விட பெஸ்ட்டான மெட்டீரியல் வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த மெட்டீரியலை புக்ஸை தூக்கி பக்கத்தில் வச்சுங்க. எல்லா புக்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. புக்ஸ் இல்லாத பட்சத்துக்கு அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க. சப்போஸ் புக்ஸு கிடைக்கல, பழைய புக்கெல்லாம் கிடைக்கலன்னா அதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க. எழுதிங்க, கைப்பட எழுதலாம், டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். புக்ஸை வச்சுங்க. 2வது கொஸ்டின்ஸ்.
கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு அகாடமியோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டோ தேவை தான். ஆனால் அதுக்குன்னு நான் வந்து பெஸ்ட் இந்த இதுக்காக டெஸ்ட்டுக்காக மட்டுமே நான் ஒரு பெரிய அகாடமியில் போய் சேரேன்னா அந்த மாதிரி வேணாம். எவ்வளோ யூடியூப்பில் போய் பாருங்கள். அட்லீஸ்ட் டெலிகிராம் போனீங்கன்னா எவ்வளோ சேனல்ஸ் ஃப்ரீயான கொஸ்டின்ஸை வந்து விடுறாங்க. எவ்வளோ அகாடமிலேருந்து ஃப்ரீ கொஸ்டின்ஸ், எவ்வளவோ வெறும் மணி மைண்ட் செட் இல்லாமல் நிறைய பேர் பொது சேவையில் நிறையா கொஸ்டின்ஸை விடுறாங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்து படித்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு படிக்கிறது மட்டுமே போதாது. வெறும் படிச்சுட்டே இருந்தால் மட்டும் அது மைண்டில் நிற்காது. படித்ததை எப்படி ஞாபகம் வச்சோன்னா ஒன்று கேள்வியாக கேட்கணும், இல்லைன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்படி டெஸ்ட் எழுதோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெலிகிராமில் இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணலாம். அட்லீஸ்ட் உங்கள் ஊரில் இருக்கிற அகாடமிலே கூட நீங்கள் வந்து கேட்டு வாங்கி இந்த மாதிரி படிக்கலாம். படித்ததை டெஸ்ட் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் படித்ததை ஒரு கதையாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி ஒரு படத்துக்கு போய்ட்டு வந்து என்ன சொல்லுவோம், இந்த படம் 3 மணி நேரம் படம், அந்த 3 மணி நேரம் படத்தை ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி முடிக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் சரி அந்த பாடத்தை படித்து ஈஸியாக புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போங்க. மனப்பாடம் பண்ணால் அது யூஸ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் 4 இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரி, நான் ஒன்று சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னும் போது, இப்போது பிசி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், நான் பிசி பாஸ் ஆகணும்னா நீ எந்த லெவல் படிக்கணும்னா குரூப் 4 லெவல் படிச்சுன்னா பிசி உனக்கு சாதாரணமாக ஈஸியாக கிடைச்சிரும். குரூப் 4 படிக்கிறனா நீ குரூப் 2 குரூப் 1 ரேஞ்சில் நீ அழகாக படிச்சுன்னா உனக்கு குரூப் 4 ஈஸியாக கிடைச்சிரும். நான் குரூப் 2க்கு படிக்கிறேன்னா குரூப் 1 ரேஞ்சில் நீ படிச்சுன்னா குரூப் 2 உனக்கு கிடைச்சிடும். ஸோ எல்லாமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் தான். மற்றது தள்ளினம் தள்ளாமை நிறுத்து, ஈஸியாக உன் கைக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க. குரூப் 4க்கு படிக்கிறேன்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு நான் முதல்ல படிக்கிறேன், நான் டிஎன்பிசிக்காக படிக்கிறேன், பேஸ் அடிமட்டத்துலேருந்து படிக்கிறேன்னு நினைங்க. எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு வருஷம் படிச்சிருக்கேன், அதனால் நான் மீண்டும் படிக்காத மட்டும் படித்தா அப்படின்னு நினைக்க வேணாம். மீண்டும் புதுசாக ஆரம்பிங்க. ஒரு பேஸை போடுங்க. ஒரு வீடு கட்டணும்னா பேஸ் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி பேஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே வந்துடும். ஸோ நீங்கள் போடுற பேஸ் தான் முக்கியம். தமிழுக்கு ரொம்ப பேஸ் போடுங்க. சிலபஸை யூஸ் பண்ணுங்கள். சிலபஸை பாருங்கள், எதுக்கு எவ்வளோ மார்க் வருது அது நமக்கு தெரியும். சிலபஸே புரியாமல் நம்ம வந்து இப்போது ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் அந்த சப்ஜெக்ட்லேருந்து சிலபஸில் கம்மி மார்க் தான் வரும். ஆனால் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலபஸ் வந்து டைட்டில் அதில் அதிக கொஸ்டின் வரும், ஆனால் அதுக்கு அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதுவும் அந்த தப்பை மிஸ் பண்ணாதீங்க. எந்த பாடம் படித்தா அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சிலபஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். சிலபஸ் கையில் இல்லாமல் படிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. சிலபஸோட புரிதல் வேணும். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எந்த சிலபஸ் வந்து கேட்டிருக்கான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். அதுக்கு சிலபஸ் தான் மெயின் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது சிலபஸ் மட்டும்தான், வேறு எந்த மெட்டீரியலோ நோட்ஸோ கிடையாது. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கால்பர் விட்டுட்டோம் நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏதாவது டக்குன்னு படிக்கிறீங்க, இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு, குரூப் 2 குரூப் 4 2020 முடிச்சா உடனே மார்க் இல்லை, சரி நான் அடுத்த ஏதோ வேலைக்கு போயிட்டு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த கால்பர் வரும்போது கால்பர் அறிவித்த பின்னாடி நான் படிக்கிறேன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இது என்ன பண்ணால் உங்களோட கண்டினியூட்டி இங்கே மிஸ் ஆகிடுது. அதாவது இந்த மாதிரி டைமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணணும்னா, இப்போ கால்பர் வரதுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த உங்களோட போட்டி போடுற 20 லட்சம் பேர் போட்டி போடுறோன்னா கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் எப்போ படிப்பானா கால்பர் வந்த பின்னாடி தான் படிப்பான். ஒரு 5 லட்சம் பேர் தான் கால்பருக்கு முன்னாடியே படிப்பான். அப்போ இங்கே உனக்கு போட்டி கம்மியாயிடுச்சு இல்லை, வெறும் இப்போ 5 லட்சம் பேர் தான் உன்னோட போட்டி. 20 லட்சம் பேரில் இப்போ நீ 15 லட்சம் பேரை முன்னாடி தள்ளிட்டேன். எப்போனா கால்பருக்கு முன்னாடி படிக்கிறவங்க 5 பேருக்குள்ளே வந்துட்டேன். 15 லட்சம்லேருந்து 5 லட்சம் பேருக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே நீ படிக்கிற கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி அந்த 5 லட்சத்தில் 20,000க்குள்ளே வருது ரொம்ப ஈஸி. 15-20 லட்சம் பேரில் 20,000 பேருன்றது கஷ்டம், ஓகே தான். ஆனால் 5 லட்சம் பேரில் 20,000ன்றது நீ இப்போ 15 லட்சம் பேர் முன்னாடியே வந்துட்டுல, நீ மார்க் எடுக்காமலே முன்னாடியே வந்துட்டுல. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, வெயிட் பண்ணாதீங்க. எதுக்காக வெயிட் பண்ண, காலம் உனக்காக வெயிட் பண்ணாதில்ல. ஸோ அது வரும்போது வரட்டும். குரூப் 4 கால்பர் விடுறேன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக 2023 வரப்போகுது. நீங்கள் அப்போ வந்து தான் நான் மூவ் பண்ணுறத விட முன்னாடியே மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்குது. பொறுமையாக படிக்கலாம், நிதானமாக படிக்கலாம், புரிஞ்சு படிக்கலாம். ஆனால் அந்த கால்பர் விட்டால் வெறும் 70 நாள். அந்த 70 நாளில் நீங்கள் என்ன மூவ் பண்ணுவீங்க? ஓடுவீங்க, வேகமாக ஓடுவீங்க. படிக்கிறதும் நிதானமாக படிக்க முடியாது, வேகமாக ஓடுவீங்க, படிக்கிற மைண்ட் செட்டும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டினியூட்டி விட்டீங்க, புதுசாக ஒரு வருஷம் கேப் விட்டு மீண்டும் வந்து நான் தொடர், நீ எவ்வளோ தான் எத்தனை வருஷம் படிச்சுட்டு கேப் விட்டு மீண்டும் எடுத்தாலும் மீண்டும் நீங்கள் 0லேருந்து தான் ஆரம்பிப்பீங்க. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனவன் மீண்டும் நின்றுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் மீண்டும் எடுத்தோடனே 60 கிலோமீட்டரில் போக முடியாது. அவன் 10 கிலோமீட்டர் ஒவ்வொரு பர்சன்டேஜை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிக்கப்பை புரியறதுக்குள்ளே உங்களுக்கு காலம் முடிஞ்சு போய்டும், நீங்கள் எக்ஸாம் வந்துடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சீக்கிரம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், தள்ளி போடாதீங்க. நாளைக்கு படிக்கலான்றது கூட வேஸ்ட் தான். இன்றைக்கி உன்னால் முடியும்னா இன்றைக்கே தொடங்கிடு, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, எல்லாமே என்னென்னா பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் பாஸ் ஆகுன்ற ஒரு பிம்பம் இருக்குதுன்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் பாஸ் ஆகலாம், பெரிய இன்ஸ்டியூட்லையும் படித்தாலும் பாஸ் ஆகலாம், சின்ன இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் பாஸ் ஆகலாம், கோச்சிங் படிக்காமலே பாஸ் ஆகலாம், வீட்டிலேருந்து ஓன் ப்ரிப்பரேஷன்லேயும் பாஸ் ஆகலாம், யூடியூப் பார்த்து கூட பாஸ் ஆகலாம். அட்லீஸ்ட் அதுவும் இல்லாமல் தோற்றா இருக்கலாம், ஆல்ரெடி ஒருத்தர் தோற்றுருக்காரு அப்படின்னா அவரோட
அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுமே இன்னொருத்தர் வந்து பாஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு பிம்பத்தை வந்து இங்கே நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு அகாடமி, பெரிய அகாடமி, பேர் வாங்கின அகாடமியில் படித்தா தான் போக முடியுன்றது இல்லை. எங்கேருந்து வேணாலும் நம்ம படிக்கலாம். இடம், பொருள், ஏவல் எதுக்கு இல்லைன்னா ஸ்டடிக்கு இல்லை.